நீ வாழ்க்கையில் தோத்துட்டேன்னா தோத்தது தான். இந்த மாலை வேளையில் ஆவியானவர் பேசி கொண்டிருப்பது, நீ தோத்துடக்கூடாது. உனக்குன்னு கர்த்தர் சிறந்ததை வைத்திருக்கிறார். வேலை வரும்போது கர்த்தர் காண்பித்து தருவார். நீயா பார்த்தேன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோன்னு சொல்லி திட்டம் போட்டதும் ஆதாம் முன்னாடி வந்து போனது அவ்வளோ என்ன தெரியுமா? சிங்கம், புலி, கரடி, காண்டாமிருகம், யானை. ஆதாமுக்கோ ஏற்ற துணை நீயா பார்க்கறது ஃபுல்லா யானை, கரடி. எங்க கடிக்கும்னு தெரியாது. கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழாவில் இருந்து ஒன்று எடுத்து. அதன் அர்த்தம் என்ன? உனக்காய் உருவாக்கப்பட்ட உன் ஃபியூச்சர் உனக்கு தெரியாது. அதான் அதனுடைய அர்த்தம். அயர்ந்த நித்திரை வர உனக்கு தெரியாது. உனக்கு இன்னைக்கு தெரியுங்கிறதுக்குள்ள அது வேற ஒருத்தனுக்கு விழா. அடுத்தவனுக்கு எலும்புக்கு ஆசைப்படாத. அப்படி நாய் தான் ஆசைப்படும். எந்த எலும்பா பார்த்தாலும். நான் உங்களை சொல்லலை, உன்னுடைய விழாவிலிருந்து அயர்ந்து. ஏன் ஆதாமுக்கு தூக்கத்தை வர வைக்கணும்? ஆதாம் உனக்கு தெரியக்கூடாது. வேலை வரும்போது நான் உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவேன். ஆமென்.